ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 1 வீக்காக உடம்பு சரியில்லை. அதனால பார்த்தீங்கன்னா வீடியோவும் போட முடியலை. கிச்சன்லேயும் எடுத்து வச்ச பொருள் எல்லாம் அந்தந்த இடத்துல அப்படியே கிடந்தது. எனக்கே என் கிச்சனை பார்த்தா பரிதாபமாக தான் தோணுச்சு. டெய்லி எழும்பி வாரது, முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் சமைக்கிறதும், அதுக்கப்புறம் அப்படியே போய் படுக்கிறது, இந்த மாதிரி தான் 1 வீக்கு போச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டே வெளியே வரல, அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டயர்ட்னஸ் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்குது. அது இன்னும் விட்டு மாறின போல் இல்லை. இருந்தாலும் கிச்சன் இருந்த நிலைமையை பார்த்தா எனக்கு ரெஸ்ட் எடுக்கவே தோணலை. அதனால கிச்சனை க்ளீன் பண்ணிடலான்னு இன்றைக்கி அந்த வேலையை தான் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் மேலே இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால கவுண்டர் டாப் மேலே இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டேன். இனி கிச்சனை க்ளீன் பண்ண வேண்டியதுதான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 வீக்காக வீடியோ எதுவும் போடாததுனால வந்துட்டு இருந்த வியூஸும் குறைஞ்சி போயிடுச்சு. யூடியூப்ல வேற புதுசாக ரூல்ஸ் எல்லாம் மாறி இருக்குதா. அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ போடவே ஃபஸ்ட்டு தோணலை. உடம்பு வேற சரியில்லையா, சரி இதோட விட்டுடலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்து திங்க் பண்ணேன். அப்புறம் தோணுச்சு இவ்வளவு நாள் உழைச்ச உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக இல்லை போகும், சரி வாரது போல் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த ஜன்னல் பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டடை எல்லாம் பிடிச்சிருந்தது. சரி அதையெல்லாம் அடிச்சு விட்டுடலான்னு சொல்லிட்டு ஒட்டடை தான் அடிச்சிருந்தேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒட்டடை அடிச்சுட்டோன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே மேலே கபோர்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட் படிஞ்சிருந்தது. அதையெல்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டேன். எப்போவும் ஈர துணி எடுத்து அந்த விட்டு மேலெல்லாம் லைட்டாக தொடச்சி விடுவேன். இன்றைக்கி அது எதுவும் பண்ணலை. அப்படியே பாத்திரத்தை எல்லாம் எடுத்து சிங்கில் போட்டு வச்சுட்டேன். இனி பாத்திரம் தேய்ச்சி முடிச்சுட்டோன்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும். அதனால கடன்னு பாத்திரம் தேய்க்கிற வேலையை ஆரம்பிச்சாச்சு. காலையில் சமையலெல்லாம் முடிச்சுட்டு சிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் தான் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து மாற்றினதுக்கப்புறம் பார்க்குற சிங்கு ஃபுல்லாக பாத்திரமாக இருக்குது. அப்படியே டிவி ஆன் பண்ணிவிட்டு நல்லா சவுண்டாக பாட்டு போட்டுட்டு தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வால்யூம் கூட்டி வச்சு பாட்டு கேட்டுட்டு வேலை செய்தேன்னா எனக்கு அந்த வேலை செய்த அலுப்பு தெரியாது. சீக்கிரமாக வேலை செய்து முடித்தது போல் ஒரு ஃபீல் ஆகும். இந்த மாதிரி வீட்டில் யாராவது பண்ணீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி பண்ண வேலையிலே கொஞ்சம் நிறைய டைம் எடுத்து பண்ண வேலை இந்த பாத்திரம் கழுவுனது தான். நானும் வாஷ் பண்ணி வச்சுட்டே இருக்கேன். சிங்கில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் தீர்ந்தது மாதிரியே ஃபீல் ஆகலை. எனக்கு எடுக்க வந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தோணுச்சு இந்த பெரிய பாத்திரத்தை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு பாத்திரம் கொஞ்சம் இருந்தது மாதிரி ஃபீல் ஆகும். அதனால ஃபஸ்ட்டு பெரிய பாத்திரத்தெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சமையல் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த பாத்திரம் எல்லாம் வரதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுடுவேன். இந்த மாதிரி நிறைய பாத்திரம் எல்லாம் சேர்த்து போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால சிங்கில் நிறைய பாத்திரம் சேரவும் விட மாட்டேன். இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி ஆகும். அப்புறம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் போடுற வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியல. நான் ஏதோ போட்டுகிட்டே இருக்கேன். போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியல. பிடிச்சிருந்துன்னா பிடிச்சிருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்டில் கிச்சன் டூர் போட கேட்டிருந்தாங்க. நான் கூடிய சீக்கிரம் அது போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கிச்சனில் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதை பண்ணிட்டு போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை சேஞ்சஸ் எதுவும் பண்ண வேண்டாம், இப்போ இருக்கிறது போலே கிச்சன் டூர் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு வழியாக சிங்கில் இருந்த பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வை வாஷ் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லி அந்த வேலையை தான் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் உள்ள பர்னர் எல்லாம் எடுத்து தேய்ச்சி கழுவி வெயிலில் காய வச்சிடலான்னு அந்த வேலையை தான் பார்த்துருந்தேன். இந்த பர்னர் பார்த்தீங்கன்னா டெய்லியும் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்க மாட்டேன். இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுற அன்னைக்கு மட்டும் க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வைப்பேன். வெளியே துணி துவைக்கிற கல் இருக்குல்ல, அதில் வெயில் நல்லா வரும். அதில் கொண்டு வச்சோன்னா சீக்கிரமாக காஞ்சி கிடைக்கும். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வெயிலில் காய வைக்க வச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் மேலையெல்லாம் நல்ல எண்ணெய் பிசுக்கட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் நல்லா டிஷ் வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருந்தேன். அப்படியே கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். இந்த கிளாஸ் போர்ஷனுக்கு மட்டும் ஸ்பாஞ்சு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் கிளாஸ் ஸ்டவ்க்கு அடியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கரையெல்லாம் இருந்துச்சு. அதையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். டெய்லி பாத்திரம் வாஷ் பண்ணும்போது கேஸ் ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணி விடுவேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா 1 வீக் மேலே அதனால கொஞ்சம் நிறைய கரையெல்லாம் இருந்துச்சு. எல்லா இடமும் டிஷ் வாஷ் லிக்விட் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈர துணி எடுத்து எல்லாம் தொடச்சி எடுத்திருந்தேன். அப்படியே கவுண்டர் டாப் ஃபுல்லும் டிஷ் வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணி தான் தொடச்சி விட்டுருந்தேன். ஆனால் டைல்ஸ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷ் லிக்விட் இந்த தடவை யூஸ் பண்ணலை. கிச்சன் வாலில் ஒட்டியிருக்க டைல்ஸுக்கு மட்டும் ஈர துணி எடுத்து நல்லா தொடச்சி விட்டுருந்தேன். கிச்சன் வாலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் எண்ணெய் பிசுக்கு இருக்காது. நம்ம கிச்சனில் கேஸ் ஸ்டவ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாலுக்கு பக்கத்தில் இருக்காது, சென்டர் போர்ஷனில் தான் இருக்கும்.
அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஸ்டெயின் எல்லாம் வாலில் வந்து தெறிக்காது ரொம்ப. சென்டர் போர்ஷனில் இருக்க கவுண்டர் டாப்பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அதிகமாகவே இருக்கும். சென்டர் போர்ஷனில் கேஸ் ஸ்டவ் வைக்கிறதுனால அந்த போர்ஷனை மட்டும் கொஞ்சம் அகலமாகவே கட்டியிருந்தாங்க. அப்படியே கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இனி எடுத்து வச்ச எல்லா திங்ஸையும் லைட்டாக தொடச்சிட்டு அப்படியே க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியதுதான். என்னோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் செல்ஃப் எல்லாம் இருக்காது. நான் அதனால கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக கொஞ்சம் மீஷோலேருந்து கிச்சன் ஆர்கனைசர் எல்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மெட்டல் ரேக் தான் வாங்கியிருந்தேன். இது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இது வந்து ஃபோல்டு பண்ணி எங்கே வேணால் எடுத்து மாற்றி வைக்கலாம். இதில் டஸ்ட் ஏதாவது படிஞ்சிருந்ததுன்னா ஒரு ஈர துணி மட்டும் வச்சு தொடச்சி விட்டா போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உடன் ட்ரேயும் நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நான் காம்போ ஆஃபரில் வாங்கியிருந்தேன். இதில் 2 பீஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆயில் பாட்டில் எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர்கனைசரும் பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இதையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தொடச்சி எடுத்து வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமாக யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் இதில் தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. இந்த உடன் ட்ரையில் பார்த்தீங்கன்னா தண்ணி படாமல் இருந்ததுன்னா நல்ல லைஃப் வரும். இதையெல்லாம் லைட்டாக ஒரு ஈர துணி எடுத்து தொடச்சி வச்சா மட்டும் போதும். இதில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது. அதே போல் இந்த மெட்டல் கண்டெய்னரும் நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 4 பீஸ் வந்து வரும். இதை வாங்கி கிச்சனில் எங்கேயாவது வச்சோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பைசஸ் ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பீங்கான் ஜாடியிலெல்லாம் உப்பு வந்து போட்டு வச்சுருக்கேன். நம்ம கிச்சனில் பீங்கான் ஜாடி 2 இருக்குது. அதில் ஒன்றில் பார்த்தீங்கன்னா கல் உப்பும் இன்னொன்றில் பொடி உப்பும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து லைட்டாக தொடச்சி அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இந்த பீங்கான் ஜாடியெல்லாம் நான் நியர்பை ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். வேறு கிச்சன் ப்ராடக்ட்டோட லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பம் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம கிச்சன் பார்க்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரை இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.